வந்து பாஜகவுடைய பி டீம், பாஜக அதாவது வெளியில் இருக்கவங்களே பாஜகவுடைய பி டீம்னுவாங்க. இப்போ பாஜகவில் இருக்கிறவரையும் என்ன பண்ணுவாங்க, நல்லா பி டீம்னு அழுத்தி சொல்லுவாங்க. அதனால் அண்ணாமலையே அந்த இதுலேயும் அண்ணாமலை மீற தான் செய்யணும். அந்த ப்ரெஷரும் அண்ணாமலை மேலே விழும். எல்லாம் செட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க, செட் பண்ணி அனுப்பிச்சிட்டு தான், ஏன்னா அவங்களால பண்ண முடியாதுன்னு அண்ணாமலையை வச்சு பண்ணுறாங்க. நீ பண்ணி பாரு, கொஞ்சம் ஒரு 5 வருஷம் ஓட்டு பார்ப்போம் அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஒரு பிரச்சனை. யாரை எதிர்த்துனா ரொம்ப ஈஸி, ஆளுங்கட்சி எதிர்த்து தான். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல பாஜக எதிர்த்து தானே சார் திமுக இப்ப வந்து அவங்க அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க. இனிமேல் பாஜக பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருவாரு. அவருக்கு தேவை இதுதான், ஆளுங்கட்சி எதிர்ப்பு அரசியல். விஜய் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு ஆளா இவர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதுதான் அவருக்கு ஆன அரசியல் வளர்ச்சி உதவும். கூடுதலாக திமுக அடிக்கலாம். வலதுசாரி அரசியலை கொண்டு வர போறாரா அல்லது பொதுவான அரசியலை கொண்டு வர போறாரா அப்படின்றது அண்ணாமலை முன்வைக்கும் கேள்வி. வலதுசாரி அரசியலை கொண்டு வந்தால் வேகம் ஸ்பீடாக இருக்காது, வேகம் குறையும். பொதுவான அரசியல்வாதின்னு சொல்லிட்டு வந்தாருன்னா சிறுபான்மை மக்கள் மற்றவர்கள் மத்தியில் கொஞ்சம் கால் ஊனலாம்.